வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பேரை பற்றி பேசணும்னா வெண்ணலாம் போல இருக்கு. இல்லை முதல்ல காசு கொடுத்த முதலாளியை பற்றி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் விஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப் ஒன்று வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு படம் 6 மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகும் சார். நல்லா இருக்கு, நல்ல படம். 2வது படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார். இன்னும் நிறைய படம் எடுங்க சார். இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? இமான் சார் பற்றி சொல்லலாம். நேஷனல் அவார்டு வின்னர். இதுக்கப்புறம் எதுவும் சொல்லவானா? இல்லை சார். பகா நம்ம சின்ன வயசுலாம் பார்த்து பயந்துருப்போம். ஆனந்தராஜ் சார் அவரு கூடயே நம்ம நிக்கிறோம், நம்ம நடக்கிறோம். அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமா இருந்தா நல்ல காமெடி பயங்கரமா இருக்கும். இல்ல சார், அவங்க தான் கேட்கறது. வேற என்ன பண்றது? அதுல்யா மேடம் இவரு ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேற விஷயம் பேசுறோம்னா வைபவ் வந்து பேசுவாப்புல. ஆனா இளவரசன் சொன்ன மாதிரி வைபவெல்லாம் சாதாரண ஆள் இல்லை, சிம்பிளா இருப்பாப்புல, சைலண்டா. ஆனா பயங்கரமான ஆளு. இல்ல சார்? உண்மை சார், நான் கூட இருந்து பார்த்துருக்கேன்ல. இளவரசன் சார் அவரை பத்தி சொல்லுவாங்க, ரொம்ப சீனியர். உண்மை சார், அதான உண்மை. ரொம்ப சீனியர் அவரு. ஆக்சுவலா நான் ஏதாவது ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன். ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவார். வெரி குட் சீனியர். இல்லைல்ல சார், உண்மையை தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. சில டைலாக்லாம் படித்தேன் நான், சூப்பராக இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை அஜய் சிம்பிளான மொபைல்ல போட்டு கொரியோகிராஃபி முடிச்சிட்டேன் ஈஸியா. மற்றபடி பேசுகிறவங்க நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். தேங்க்யூ, பாய். என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு வந்து மிகப்பெரிய கேங்ஸ்டர் யாருன்னா பார்த்தா பாபி சார், மனோஜ் சார் தான். ஏன்னா அவங்களால உருவாக்கப்பட்ட அந்த டீம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் என்னுடைய நண்பன் மச்சான் விக்ரமுகம், என்னுடைய கௌஸ்கி, என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். பாட்டை கேளுங்க, பாட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறமா வைபவ் சாருக்கும் அஜய் சார் மாஸ்டர் அதிரியா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணும். நன்றி. வணக்கம். கொடுத்துற விட்டா கோழி எப்படி நாளைக்கு இழக்கும், அதுபோல் எங்களுடைய மிகப்பெரிய பலம் இமான் சார். ஏன்னா இமான் சார் பற்றி ஏன் நான் சொல்லணும்னா, இது வீட்டில் போயிட்டு வந்து இளவரசர் சார் மிக்க நன்றி, நாளைக்கு சாப்பாடு போட்டவங்களுக்கு நன்றி. இல்லை, இமான் சாரை பற்றி நான் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, அண்ணன் வந்து ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணிட்டேன். இது என்னுடைய நண்பர் மூலயமா அந்த வாய்ப்பு கிடைச்சிது. இமானன் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. குட் மார்னிங் எவ்ரி ஒன். இளவரசன் அண்ணா தேங்க்யூ வெரி மச் அண்ணா, நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னா நம்ம காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் டு பி ஒர்க்கிங் அலாங் வித் பீப்புள் லைக் யூ. அண்ட் இந்த படத்தில் நீங்கள் பாருங்களேன், இந்த கேங்கெல்லாம் பார்த்தா கேங்ஸ்டர்ஸ் மாதிரியா தெரியுது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். சென்னை வந்து சிங்கார சென்னைங்க, இங்கே என்ன கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு. எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதான், அப்புறம் வந்து ஆன்சைட்டி இருக்குதான், அப்புறம் வந்து டிப்ரெஷன் இருக்குதான், இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குதை பார்த்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கதையை எழுதி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாரு. அது சென்னை கேங்ஸ்டர்ஸா கேங்ஸ்டர்ஸா. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம். ஹாப்பியான ஒரு படம். ஷுவராக வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு மேபி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கலாம், என்ன கிங்ஸ்லி. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அண்ட் தம்பி இமான் பிரதர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். எல்லாரும் அவரை மியூசிஷியனாக பார்த்துருக்கீங்க, நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன். அண்ட் இஸ் ஆக்டட் ஸோ வெல் அந்த டைமில். அண்ட் அது காமெடிலாம் வேறு பண்ணியிருப்பார். இல்லை, ஐ ஸ்டில் ஹேவ் சம் பிக்சர்ஸ் ஆஃப் இட். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் வீடியோஸ். பட் அண்ட் அதை விட்டிங்கன்னா நம்ம இவர் கூடயே இருப்பார். நான் எப்போவுமே அவர் ரெண்டு தான் கொஞ்சுவேன், ஏன்னா ரொம்ப பாசமாக இருப்பார், கோவமே வராது. ஆனால் அப்படி ரொம்ப கோவமாக வந்துச்சுன்னா வெளியில் ஒரே புகை மண்டலமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும்.
அங்கே அதை பார்த்தோன்னே தெரிஞ்சதா சரி இதெல்லாம் கோபமாக இருக்காங்க போல இது நம்ம டைலாக் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் யோர் ஃபில்ம் அண்ட் இட்ஸ் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் யூ அண்ட் ஐ எம் டூயிங் another film also in your banner and thanks a lot. அப்புறம் நம்ம கிங்ஸ்லியை பற்றி சொல்லணும்னா அவர் வந்தாலே ஜாலியாக இருக்கும். இதில் என்னன்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து they all have worked together for the betterment of the film. என்னன்னா நமக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா அதை 10 விதமா 10 பேர் பேசுவாங்க. So if you look at it like a lot of improvisation has happened in the film and it will surely entertain everyone who is being an audience there to watch this film as Chennai Gangsters. And thank you Mr. Manoj Beno. அப்புறம் புஜி, it was so much fun working with you. அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி ஒருத்தர் வைபவ் அப்படின்னு எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்ல பிள்ளை. அவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கும் அட்டுல்யாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் மூக்கு தான். அண்ட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் கை. அண்ட் அவர் மூக்கு வந்து இட்ஸ் லைக் ஸோ ப்ராமினன்ட் அண்ட் மேக்ஸ் ஹிம் அ குட் ஆக்டர் டூ. என்ன தம்பி கரெக்ட் தானே? ஸோ as a team we are amazing. and இதுல வந்து இருக்கிறதுலயே ரொம்ப யங்கான ஆளு யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தராஜ் சார். அவங்க வந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி எந்த லைன் பேசினாலும் அதுல வந்து ஒரு பாலிஷ் பண்ணி தட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது, 5000 எக்ஸ்பிரஷன் இருக்கும். இதுல எதுன்னு செலக்ட் பண்ணி டைரக்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ள பல சீன் போயிடும். அண்ட் இட் வாஸ் சோ என்டர்டெய்னிங் and it was wonderful working with that master. அவர் பந்தோனே நான் காலில் வந்துட்டேன் மாஸ்டர், கடைசியா ஏதாவது வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வர மாஸ்டர், அந்த அது மட்டும் போதும் மாஸ்டர் அப்படின்னு. அண்ட் இட் வெரி ஸ்வீட் அண்ட் ஹி கேவ் மீ தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆனால் காலங்காத்தால என்ன ஜானுஜி இவ்வளோ ஓவரா பேசுறானே அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. பட் தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. அனைவருக்கும் வணக்கம். பாபி சார், மனோஜ் சார், பிடிஜின்றது என்னோட ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பராக இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாரையும் வாழ்த்துறதுக்கு வந்திருக்கேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டீசர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 month முன்னாடியே காமிச்சாங்க. ஒரு பயங்கர ஒரு ஃபன்ஃபில்டு ஃபில்ம் மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ சாங்ஸ் எல்லாம் பார்த்தேன், அமேசிங்காக இருக்குது, பயங்கர கலர்ஃபுல்லாக யூத்ஃபுல்லாக. இமான் சாரோட பெரிய ஃபேன். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் டிமாண்டி பண்ணும்போது ஒரு சாங் பாடி கொடுத்தாங்க சார் எங்களுக்கு. ரொம்ப ப்ரீஸியாக இருக்குது சார், நல்லா இருக்குது சாங்ஸ். படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ். கிங்ஸ்லி பிரதர் அமேசிங்காக இருக்குது உங்கள் ஒர்க். வைபவ் பிரதர் பெஸ்ட் விஷஸ். அதுல்யா பெஸ்ட் விஷஸ். ஆனந்தராஜ் சார், அப்புறம் ஜான் விஜய் சார்லாம் இந்த யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் சொன்னாங்களே, ஸோ அந்த மாதிரி அவங்களாம் எங்கள் கேங் டைப்ஸ். ஸோ அவங்க ஒரு இடத்துல இருந்தாலே அவங்க என்ன மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியும். ஸோ இந்த படத்தில் அவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னும்போது அதுவே எனக்கு ஒரு ஓகே, இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஃபீல் இருக்குது. ப்ளஸ் இதை தாண்டி இப்போது ஃபஸ்ட் ஃபிலிம் நான் பிடிஜி கூட ஒர்க் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இவங்களோட ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். அவ்வளோ ஈஸியாலாம் ஒரு ப்ராஜெக்ட் இங்கே க்ரீன்லிட் ஆகாது. ஸோ இவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணியிருக்காங்க, இது மேலே இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த படத்தை நல்லபடியாக போய் எல்லா ஆடியன்ஸுக்கும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு மாபெரும் வெற்றியாக்கி தரணும் எல்லாருக்கும், படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.